ஒன்றும் இல்லைங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். இப்போது இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில் நான் வந்து வீடியோ போடுறேன். நான் வீடியோ போடுறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் பார்க்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன் கேட்கவே மாட்டேறீங்க? நான் என்ன சொல்கிறேன், நிறைய வீடியோ வருது சரிங்களா? உங்களுக்கான வீடியோ அதில் நிறைய இருக்குது. ஏன்னா உங்களுக்கான வீடியோ எனக்கு என்னன்னு தெரியும். சைடில் காட்டணும், நெஞ்சுக்குழியை காட்டணும், சரியா? முதுகை காட்டணும், டிக்கியை காட்டணும். இந்த மாதிரி வீடியோலாம் அந்த ஆண்களுக்காகவே தனியாகவே நிறைய பெண்கள் சரிங்களா, கேடு கெட்ட பெண்கள் போட்டுட்டு தான் இருக்காங்க. தயவு செஞ்சு அங்கேயே போய் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து நல்ல வீடியோ உங்களுக்கு பிடிக்காது, ஒரு அவேர்னஸ் வீடியோ உங்களுக்கு பிடிக்காது, ஒரு பெண் தனியாக இருந்து ஒரு வேலை எடுத்து செஞ்சு அவள் என்ன சொல்கிறான்னு கூட உங்களுக்கு பிடிக்காது, அவள் என்ன சொல்ல வரான்னு கூட காது கொடுத்து கேட்க உங்களுக்கு பிடிக்காது. நான் என்ன சொல்கிறேன், எனக்கு வீடியோ போடுறது வேலை இல்லைங்க சரிங்களா? என்னோடய வேலை டைலரிங் சரிங்களா? நான் வந்து டைலரிங் வேலை தான் பார்க்க. இப்போது பாக்கியலட்சுமி படம் சீரியல் பார்த்துருக்கீங்களா? பாக்கி ஏதாவது வந்து சொல்ல வரும்போது அவங்க ஃபேமிலியில் யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டாங்களே, அந்த மாதிரி தான் என்ன. நான் யார்கிட்டையும் போய் என் மனசை விட்டு பேச முடியாது சரிங்களா? ஏன்னா என்ன பேசினாலும் பிரச்சனை தான். என் விஷயத்தை யார்ட்டையாவது சொல்லி என்ன தீர்வு கிடைக்க போகுது சொல்லுங்கள்? என் வீட்டில் எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் சண்டைன்னு சொன்னால் தீர்வு கிடைக்க போதா? இல்லை. என் பையன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொன்னால் தீர்வு கிடைக்க போதா? இல்லை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லோன் கட்டணும், நான் தீர்வு கிடைக்க போதா? இல்லை. சத்தியமாக இதில் எனக்கு ஒத்த ரூபாவும் வரல. நான் அவேர்னஸ் வீடியோ தான் போடுறேன். இப்போ என் ஷாப்புக்கு நான் வாடகை கொடுக்கணும், எனக்கு வாடகை இல்லைன்னு சொல்லி நான் வீடியோ போட்டேன், எனக்கு தீர்வு கிடைக்க போதா? கிடையாது. தீர்வு கிடைக்கிற யார் தெரியுங்களா? இந்த மாதிரி அசிங்கமான வீடியோ போடுறாங்களா பெண்கள், அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஏன்னா அவங்க வீடியோ போடுறதே ஆண்களை தன் வலையில் சிக்க வைக்க தான் சரிங்களா? இந்த மாதிரி உங்களோட மெசேஜுக்காகவே அவங்க வந்து வீடியோ போடுவாங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணுறீங்கல்ல, ஹாய் செல்லம், அம்மு, பட்டு, உன் முன்னாடி நல்லாயிருக்கு, உன் பின்னழகு நல்லாயிருக்கு, உன் சைடு நல்லாயிருக்கு, இன்னும் கொஞ்சம் காட்டலாமே அப்படின்ட்டு இந்த உம்மா இச்சி இதெல்லாம் போடுறீங்களா, அதுக்காகவே நீங்கள் நம்பர் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? அந்த நம்பரை வாங்கி வச்சுட்டு ஹாய் குட் மார்னிங் சாப்பிட்டியா அப்படிலாம் கேட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்து பழக்க வழக்கம் போவோம். அப்புறம் அவங்க உங்களை கூப்பிடுவாங்க, நீங்கள் அவங்கள கூப்பிடுவீங்க, எல்லாம் தெரியும் சரிங்களா? யாரும் இங்கே நல்லவனும் சொல்ல மாட்டேன், கெட்டவனும் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் 100 பேரில் 80% தான் கெட்டவங்க சரிங்களா? மீதி 20% ஆண்கள் தான் நல்லவங்க இருக்காங்க. நல்ல ஆண்கள் ஒரு வீடியோ போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், பார்ப்பாங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு போயிடுவாங்க, பெண்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க, பார்த்தோன்னே பெண்கள் அசிங்கமாக பேச மாட்டாங்க, அவங்கள பார்க்குற பார்வையிலேயே தெரிஞ்சிடும் சரிங்களா நல்லவங்களா கெட்டவங்களான்ட்டு. கெட்ட ஆண்கள் இருக்காங்களா, அவங்களையும் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த கண்ணு மேலேருந்து கீழே வரைக்கும் போவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு அப்படி போகும்போது இதுவா வச்சான், இது எனக்கா ஒரு நாள் பிடிக்கணும்டா, நம்பரை வாங்கணும்டா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க சரிங்களா? இது வந்து கெட்ட ஆண்களுக்கு. நான் இதை சொல்கிறதுக்கு ரீசன் இருக்குது. என்ன ரீசன்னா, நான் வந்து வீடியோ போட்டேன், அந்த வீடியோ கணக்கப்பட்டி சித்தரை பற்றி தான் போட்டேன், தப்பாக எதுவுமே போடல. நான் வீடியோ போடுறது நான் எதுக்காக போடுறேன்னு சொன்னால் என் மைண்டு ரிலாக்ஸுக்காக தான் நான் போடுறேன் சரிங்களா? இதனால் எனக்கு வருமானமோ இல்லை வந்து எனக்கு ப்ரொமோஷனோ எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு நான் சொன்னதில்லை, ஷேர் பண்ணுங்கன்னு நான் சொன்னதில்லை. என்னோட மைண்ட் ரிலாக்ஸுக்காக நான் போடுறேன். பிடிச்சா கேளுங்க, பிடிக்கலன்னா போயிட்டே இருங்க, அவ்வளோதான் சரிங்களா? கூட வரவா? எங்கே வரீங்க? சாவ போகிறேன், வரீங்களா? வாங்களேன், நாளுக்கு 2 வருஷம் பாட்டில் வாங்குவோம் சரிங்களா? முதல்ல நீங்கள் குடிங்க, அப்புறமா நான் குடிக்கிறேன். நான் நிறைய வாட்டி சொல்கிறேன், தப்பாக மெசேஜ் பண்ணாதீங்க சரிங்களா? செல்லம், பட்டு, அம்மு, பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அதையும் பண்ணாதீங்க, விட்டுருங்க. உங்களுக்கான வீடியோ நிறைய இருக்குது சரிங்களா? காமிக்கிற இடத்துல போய் பாருங்கள். உங்களுக்கு பேசுகிறது பிடிக்கலையா, விட்டுருங்க, பாருங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இதுலேயே நல்ல ஆண்கள் இருக்காங்க, அவங்க பார்ப்பாங்க, லைக் பண்ணுறாங்க, லைக் பண்ண போகிறாங்க, இல்லை போகிறவங்க போயிட்டே இருக்க போகிறாங்க. தேவையில்லாமல் அசிங்கமாக மெசேஜ் பண்ணாதீங்க. எனக்கும் அசிங்கமாக பேச தெரியும், ஆனால் நான் பேசுனேன்னு வச்சுக்கோங்களேன், பச்சையாக இருக்கும் சரிங்களா? பேச தெரியாமலாம் இல்லை, தெரிஞ்சு தான் அமைதியாக இருக்கேன் சரிங்களா? ஏன்னா என் வீடியோ எங்கள் ஏரியாவில் நிறைய பேர் பார்க்குறாங்க, என் பிள்ளைங்க பார்க்குது, என் வீட்டு சொந்தக்காரங்க பார்க்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பார்க்குறாங்க. அதனால் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அந்த மரியாதையை நான் காப்பாற்றிக்கிறேன், உங்கள் மரியாதையை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க சரிங்களா? அடுத்து தவறா கூட வரவா, சாப்பிட வரவா, உட்கார வரவா, படுக்க வரவான்னு மெசேஜ் போட்டிங்கன்னா கிழிச்சிடுவாங்க.